கடந்த 5 ஆண்டுகள்ல 3,03,703 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு மானியம், வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்கு 2000 வீடுகளிலும் பல திட்டங்களை செயல்பாட்டில் இருக்கு. முக்கியமான சில திட்டங்களை அதுவும் தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வழங்கவும், வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் தொல்குடி தொடுவானம் திட்டம் 8,440 கோடி 8,440 பேருக்கு 164 கோடியே 51 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி இருக்க முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு முன்னுரிமை அளிச்சு விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாத்திர நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம். கடந்த 5 ஆண்டுகள்ல 3,03,703 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. வழங்கின பட்டாக்கள் வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கு. தொழில் முனைவர்களை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு பீட் எக்ஸ்போ நடத்துறோம். ஆதி கலைக்கோவில், கலை இலக்கிய சங்கமம், அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தில் 4 ஆண்டுகள்ல 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இதுவரை 910 கோடி ரூபாய் செலவிட்டு 8,535 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொல்குடி வேளாண் மேலாண்மை திட்டம், விரிவான தூய்மை பணியாளர் நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு மானியம், வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்கு 2000 வீடுகளிலும் பல திட்டங்களை 2000 வீடுகள்னு பல திட்டங்களை நம்ம செயல்பாட்டில் இருக்கு. சமூக நல்லிணக்க திட்டத்தில் சாதி பாகுபாடற்ற மானியங்களை பயன்படுத்தி அந்த மயானங்களை கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு. சாதி பாகுபாடற்ற ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது 1 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியும் வழங்கி இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நான் பட்டியலிட்டு சொன்னதெல்லாம் எல்முனை அளவுதான். இத்தனை திட்டங்களையும் உன்னிப்பாக கவனிச்சு இதோட பயன் தேவையானவர்களுக்கு போய் சேரணும்னு கடுமையா உழைக்கிறோம். இவற்றோட அடுத்த கட்டம் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஆண்டாண்டு காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சு நாம் முன்னேறி வரணும். நம்ம அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மைல்கல்லாக அமைந்திருக்கு. அதை கடக்கணும். அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியா இருக்கணும். அந்த இலக்கை அடைய நமது திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம். நன்றி, வணக்கம்.